ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருசியும் மனமும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் கிரேவி சப்பாத்தி பூரியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காய தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காய தக்காளி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கியாச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊறிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால பன்னீர் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ ஆற வச்ச வெங்காய தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ வாங்க கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சீரகத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி கொதிக்க விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக கசூரி மேத்தியை கையில் க்ரஷ் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. இது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மூடி கொதிக்க வைக்கலாம். இப்போ இதில் பன்னீரை சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது கொதிக்க வச்சா பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.